அம்மா ஒரு விஷயம் பண்றாங்க, இந்த விஷயத்துக்கு அம்மா ரொம்ப இரிட்டேட் ஆவாங்கன்னா என்ன? சாப்பாடு வெளில இருந்து ஆர்டர் பண்றது. ஓகே. அப்பா பத்தி சொல்லாமா? ஆக்சுவலி நல்ல அம்மா அப்பா பத்தி சொல்லாம என்ன ஆக்சுவலி நான் இது பண்ணாலும் அது சொல்லு சொல்லு சொல்லு. அப்பா பத்தி சொன்னாதான் நிறைய இருக்கு. சோ அப்பாக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் ஆப்வியஸ்லி. ஓகே. ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க. அம்மா சூப்பரா சமைப்பாங்க வீட்ல வெஜ் ஃபுட். பட் அப்பா வந்து வெளில இருந்து ஆர்டர் பண்ணுவாங்க நான்வெஜ். அது அவ்வளோ இரிட்டேட் ஆகும். லிட்ரலி வீடே வந்து ரெண்டா வந்து ஆயிடும். ஆனா அதே நாங்க ஆர்டர் பண்ணா ஓகே என்ஜாய் பண்ணு. அப்பா ஆர்டர் பண்ணா நோ 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 நோ, உங்களுக்கும் இங்க ரெகுலர் கண்டினியூஸா நானே விட்டுட்டேன். எப்பாவது அக்கேஷன் இல்ல இல்ல. என்னோட கான்செப்ட் என்னன்னு நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடணும். சமைச்சு அத்தனை டைனிங் டேபிள் அடுக்கி வச்சிருப்பேன். அப்புறம் நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு, அந்த சாப்பாட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு? இல்ல எனக்கு டைம் எவ்வளவு வேஸ்ட், அந்த டயத்துல நான் வேற ஏதாவது சாதிச்சிருப்பேன்ல. எனக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்களா. எனக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த சூப்புன்னா இந்த டயத்துக்கு இந்த சூப் குடிக்கணும், மோருன்னா இந்த நேரத்துக்கு இந்த மோர் குடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே செலவில்லாதது இந்த காலகட்டத்துக்கு நான் சொல்றேன், ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கணும். சூடு அவ்வளவு சூடு. மோர்னா இந்த கிளைமேட்டுக்கு செலவில்லாதது. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அதை போய் சாப்பிட்டா நல்லா ஆயிரும், இந்த சாப்பிட்டா சில்னஸ் ஆயிரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல. என்னோடது சிஸ்டமேட்டிக்கான லைஃப். மோர்னா இந்த நேரத்துல நான் குடிப்பேன், குடிக்கணும்.